Hi friends, today video அளவியல் related sums தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஒரு 3 சம் மட்டும்தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரிலேட்டட் மாடலில் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சதுர வடிவ விளையாட்டு திடலின் சுற்றளவு 2000 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு ஏற்கணக்கில் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சதுரத்தின் சுற்றளவு நமக்கு ஆல்ரெடி தெரியும் 4a. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000 கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு a தெரிஞ்சது அப்படின்னா வந்து அதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதிலேருந்து a ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நமக்கு 500 கிடைக்குது. அப்புறம் சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஸோ 500 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2,50,000 சதுர மீட்டர்னு கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாவில் நான் போட்டிருந்தேன். we know that 100 சதுர மீட்டர் ஈக்குவல் டு 1 ஏர். ஸோ என்ன பண்ணுறோம், நமக்கு ஏர் கணக்கில் கேட்டிருக்காங்க. அப்போ 22,50,000 என்ன பண்ணுறோம், 100ஆல் வந்து டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஏர் கணக்கில் கிடச்சிரும். அப்போ நமக்கு 2,500 ஏர்கள் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு செவ்வகத்தின் நீளம் 10 மீட்டர், அகலம் 8 மீட்டர், அதனை சுற்றி வெளிப்புறமாக 1 மீட்டர் அகலமுள்ள சீரான பாதை அமைக்கப்படுகிறது எனில் அந்த பாதையின் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இவங்க கொடுத்துருக்க சம்முக்கு டயக்ராம் போடுறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு செவ்வகத்தின் நீளம் 10 மீட்டர். ஸோ 10 மீட்டருக்கு போட்டாச்சு. அப்புறம் 8 மீட்டர் அகலம் போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு ஒரு செவ்வகம் வந்து வரைஞ்சாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர் அகலமுள்ள சீரான பாதை அமைக்கப்படுகிறது, அதனை சுற்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சுற்றி 4 பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம், 1 மீட்டர் அளவுள்ள ஒரு பாதை போட்டிருக்கோம். இப்போது இதிலேருந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 1 மீட்டரையும் ஆட் பண்ணி கீழே உள்ளதை போடுறோம். ஓகேவா? இப்போது இதுக்கும் 1 மீட்ரு வந்து இருக்குது. இதுக்கு 1 மீட்டர், இதுக்கு 1 மீட்டர் ப்ளஸ் 2 மீட்டர் ஆட் பண்ணோன்னா இதோட நீளம் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே 1 மீட்ரு, இங்கே 1 மீட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 மீட்டர் கிடச்சிரும். ஸோ அப்போ நமக்கு வெளியே உள்ள செவ்வகத்தின் நீளம் அகலம் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெளிப்புற செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கும். பரப்பளவு ஈக்குவல் டு L × B. 10 × 12 ஈக்குவல் டு 120 சதுர மீட்டர்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், உட்புற செவ்வகத்தின் பரப்பளவு 8 × 10, அப்போ 80 கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன தேவை, பாறையோட பரப்பளவு தான் தேவை. அந்த பாதையோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு வெளிப்புற செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் உட்புற செவ்வகத்தின் பரப்பளவு நமக்கு என்ன கிடைக்குது, 400 சதுர மீட்டர்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் √6 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சமபக்க முக்கோணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த முக்கோணத்தை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு நடுவில் கோடு போட்டு பிரிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறோம். இப்போது இது எக்ஸு, இது எக்ஸு, ABCD அப்படின்னு குறிச்சிக்கிறோம். நமக்கு 3 பக்கமும் கிடையாது, ஹைட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து நடுவில் பிரித்ததுனால பியும் சியும் x/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். BD x/2, DC x/2. ஹைட் ஆல்ரெடி தெரியும், √6. இப்போ நம்ம இதில் பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுறோம். என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், AC ஸ்கொயர்டு ஈக்குவல் டு AD ஸ்கொயர்ட் ப்ளஸ் TC ஸ்கொயர்ட். ஓகேவா? அந்த இதை அப்ளை பண்ணுறோம். இப்போ நமக்கு TC என்ன தெரியும், x/2ன்னு தெரியும். AC வந்து எக்ஸுன்னு தெரியும். AD வந்து √6ன்னு தெரியும். இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், x² ஈக்குவல் டு √6² ப்ளஸ் x/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ x² ஈக்குவல் டு 6 ப்ளஸ் x² / 4. அப்போ எக்ஸை மட்டும் நம்ம ஒரு சைடுக்கு கொண்டு வரோம். ஸோ x² ஈக்குவல் டு 24 ப்ளஸ் x² / 4. x² மட்டும் தனியாக கொண்டு வந்தோம்னா 4x² மைனஸ் x² ஈக்குவல் டு 24ன்னு கிடைக்குது. அப்போ 3x² ஈக்குவல் டு 24, x² ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்குது. இப்போது நமக்கு என்ன தேவை, எக்ஸ் மட்டும் தேவை. அந்த 8 ரூட்குள்ளே வச்சு என்ன பண்ணுறோம், அதாவது x², எக்ஸ் மட்டும் தேவை. ஸோ இங்கே வந்து √8ன்னு போட்டணும். அப்போ √8 2 × 2 × 2ன்னு பிரிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2√2 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. அப்புறம் சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு
ஓகேவா? ஏன்னா சமபக்க முக்கோணம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். √3/4 இன்ட்டு பக்கம் ஸ்கொயர்டு. ஓகேவா? அப்போ √3/4 இன்ட்டு 2√2 இன்ட்டு 2√2. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கு பாருங்கள், 4 இன்ட்டு 2ன்னு கிடைக்குது. இப்போ 4 அடியாச்சுன்னா 2√2ன்னு கிடைக்குது. அப்போது ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 2√3 சதுர சென்டிமீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.